இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர் 1 மணி, கேஎல், டிஆர் 6, டிஆர் 8 அதுக்கான ஃபாலோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே ஃபாலோ தான் கொடுப்பேன், அந்தந்த ஷோக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். டிஆர் 1 மணி, கேஎல், டிஆர் 6, டிஆர் 8 இந்த 4 மீனி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி 3D நிறைய பேர் என்கிட்ட 3D கேட்குறீங்க, அவங்களுக்காக மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 3D நிறையா வரும். 3D வேணும்னா அதுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பணம் கையில் இருந்தால் மட்டும்தான் 3D கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓப்பனாக நான் சொல்லி ஆகணும்னா எத்தனை பேர் வருதுன்னு நீங்களே பாருங்கள். இது நான் ஏன் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன்னா, 3Dங்கிறது சும்மா வராது. இந்த கடையில் ஒரு மிட்டாய் வாங்குகிற மாதிரி 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு எனக்கு 50 ரூபா பொருள் வேணும், 60 ரூபா பொருள் வேணும் அப்படின்னு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான காசு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். அதேமாதிரி 3D வேணும்னா அதுக்கான பணம் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் 10 ரூபா டிக்கெட்டு போட்டாலும் சரி, 30 ரூபா டிக்கெட் போட்டாலும் சரி, 60 ரூபா டிக்கெட் போட்டாலும் சரி, அதுக்கான காசு உங்கள் கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா 3D நீங்கள் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான். நிறைய பேர் கொடுப்பாங்க, நம்ம அந்த மாதிரி கிடையாது. என் கணக்கில் என்ன வருதோ அதை தான் நான் எடுக்கிறது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். அத்தனை பேருக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு பாருங்கள். வாரத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பாக நம்மளுக்கிட்ட 3D வந்துடும். முக்கால்வாசி நம்ம 5 நாள் 6 நாள் எடுக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவன் நான் 3D தரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஃபேக்காக ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. அவனு மத்தியில் நான் கெத்துன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக வந்திருக்கேன். என்னாலேயும் முடிண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பி போர்டு, சி போர்டு அதை வச்சு தான் நான் உங்களுக்கு 3D எடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு நம்பர் அதிகமாக வரும். ஆனால் ப்ராஃபிட் இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 10 ரூபாயில் போட்டாலும் சரி, 30 ரூபாயில் போட்டாலும் சரி, 60 ரூபாயில் போட்டாலும் சரி, லாபம் இருக்கும். லாபம் இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன். சி போர்டு நம்மளுக்கு கரெக்டாக வின்னிங் வந்துச்சுன்னா பிசி உங்களுக்கு வின்னிங் வந்துடும். அப்போ 3D தான் அடுத்தது. லாபம் இல்லாமல் வராது. அதேமாதிரி எல்லா ஷோவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டிஆர் 1, கேஎல், டிஆர் 6, டிஆர் 8 இந்த 4 ஷோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ டிஆர் 1க்கு வரலைன்னா அடுத்து கேஎல் நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்கணும். அப்புறம் கேஎல் வரலைன்னா டிஆர் 6, டிஆர் 6 வரலைன்னா டிஆர் 8. ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு மொதல் ஷோவே வின்னிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. அதனால் நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. இந்த 3D கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு நான் வின்னிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங். நான் எடுக்கிறது வருது, அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்பேன். ஆனால் என்ன மனசார தான் நான் கேட்குறேன், விருப்பம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இவ்வளோவும் நான் டைப் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதுக்கான ஒர்த்துக்காக தான் கேட்குறேன். நான் உங்களுக்கு ஒதுக்குற அந்த டயத்துக்காக தான் 100 ரூபா கேட்குறேன். அந்த 100 ரூபாங்கிறது கொடுக்குறதே சில பேர் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நான் யாருன்னு உங்களுக்கு சில பேர்த்துக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து இப்போ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், 3D வேணும்னா பணம் கண்டிப்பாக இருக்கணும். பணம் இல்லாமல் 3Dக்கு ஆசைப்படுறதே வேஸ்ட்டு. அது உங்களோட விருப்பம். நீங்கள் பெரிய கெஸ்ஸராக கூட இருக்கலாம், அது எனக்கு தேவை கிடையாது. ஆனால் நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். 500 ரூபா 1000 ரூபா வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 10,000 20,000 50,000 1 லட்சம் இருக்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணலாம். காசு கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். பணம் நிறையா இருந்தால் அதிகமாக போடுங்க. எப்படின்னா, இப்போ மொதல் ஷோ நீங்கள் ஒரு 10 செட்டு இல்லைன்னா ஒரு செட்டுலேருந்தே ஆரம்பிங்க. ஒரு செட்டு போட்டிங்கன்னா அடுத்தது 3 செட்டு, மினிமம் 2 செட்டுக்காவது போகணும். 2 செட்டு போகணும். அடுத்தது 3 செட்டு 4 செட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வின்னிங் பல்காக வரும். இப்போ ஒன்று போட்டுட்டு அடுத்தது வருமா வராதா அந்த ஒரு பயத்தில் சில பேர் ப்ளே பண்ணுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் அவங்களுக்காக தான் தெளிவாக சொல்லிக்கிறேன். 3D கண்டிப்பாக வரும். நேற்று கூட என்னோடய ஃபேஸ்புக்கில் நான் 3D கொடுத்தேன். என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்கன்னு தெரில. பி போர்டு, சி போர்டு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்தேன். அப்படியே பிசி அடித்தான், அப்படியே 3D. ஆனால் நம்பர் இப்போ எப்படி கொடுத்துருக்கேனோ அதே தான் நான் கொடுத்தேன். நான் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தேன். பி போர்டு, சி போர்டில் நான் 2 நம்பர் எடுப்பேன். 2ல் ஏதாவது ஒரு நம்பர் தான் என்னோடய டார்கெட்டு. ஆனால் 2மே அது அதிர்ஷ்டம்தான். அந்த 2 நம்பரை வச்சு தான் நான் பிசி எடுப்பேன். அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன்.
அதில் என்ன வருதோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனால் 100% இன்றைக்கே 3D அடிக்கும். அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி மிஸ் ஆக வாய்ப்பில்லை. நேற்றும் ஃபேஸ்புக்கில் கொடுத்தேன், இன்றைக்கி யூடியூப் சேனலில் கொடுக்க போகிறேன். எதுக்குன்னா யூடியூப் சேனலில் வந்து நான் எதுவும் ஒன்று பெருசாக வின்னிங் கொடுக்கல. ஒரு ட்ரிக்கு வீடியோ காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் வரீங்க. அன்றைக்கி வந்து சம்டைம் ஃபெயில் ஆயிடுது. ஆனால் வின்னிங்கும் வருது, ஃபெயிலும் வருது. ரெண்டுமே பார்க்கணும். வெறும் வெற்றியே தான் வேணும்னா இங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே வரும். அப்படி வர்றவங்க மட்டும்தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும். இந்த பாருங்கள், பி போர்டு, சி போர்டு 5ல் நான் 4 கொடுத்துருங்க பாருங்கள். இதுதான் என்னோடய பெஸ்ட்டு. இந்த 5 4 வச்சு தான் நான் கேமே எடுக்கிறேன். பிசின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதை வச்சு தான் நான் வந்து 3D மேட்ச் பண்ணியிருக்கேன். பிசி வந்து நம்மளுக்கு வின்னிங்னா 3D 100% வின்னிங். போர்டு வந்து 90% நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். 10% தான் நம்மக்கிட்ட மிஸ் ஆகும். 90% வின்னிங் கன்ஃபார்ம் இன்றைக்கி வரும். பணம் இருக்கிறவங்க போட்டுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.